என்னப்பா காலாளத்தில் 500 எஃப்எஸ்ல இருக்கும். ஹாய். சாரி, ஹாய் சொன்னேன். ஹாய். எந்த காலேஜில் படிக்கிறீங்க? இங்கே சங்கமித்ராவில் படிக்கிறேன். ஓ, என்ன டிகிரி? பிடெக். பிடெக்கா? என் ஃப்ரெண்டு பிடெக்கில் தான் படிக்கிறான். தேர்ட் இயர். நீங்கள் எந்த? அண்ணா அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் ஸ்டாப் பண்ணிக்கணும். காலேஜ் வந்துச்சு, பார்ப்போம். நைஸ் மீட். ஜெயா, அம்மாக்கு எப்படி இருக்குது இப்போ? கூட்டு பண்ணுங்கக்கா. ஜிஎஸ்சி கூட்டு போனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கூட்டு போந்து என்னான்ட்டாங்க, இங்க பார்க்க முடியாது, ஒரு வாரம் ஆகும், நீங்க போயிட்டு வாண்டாங்க. சரி போயிட்டு வந்து திரும்ப கோஜா ஸ்கூலுக்கு போனோம். அங்க போனாலும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. ஏதோ மிஷின் சரியில்லை, அது சரியில்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரி ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்காங்க. அவங்க செக்அப் பண்ணியிருக்காங்க, 1 மாசம் பொத்து வாங்கியிருக்காங்க. அதை தான் பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போ நீ மட்டும் ஏன் அலையிற? உன் தம்பி வர சொல்ல வேண்டியதானே? வரமாட்டான்றான். ஏன், என்ன அவனுக்கு? எங்க அம்மாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க வீட்டுக்கு அம்மா வந்தா என் பொன்னாடி என் கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி அவங்க போக மாட்டான்றாங்க. என்னால எதுக்கு ஒரு வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான் தம்பி. ரொம்ப மோசமா. அவனுக்கெல்லாம் என்னத்த சொல்றதோ தெரியல. ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதெல்லாம் என்ன பண்றது, நான் எனக்கு ஒண்டியா அம்மா வச்சு சமாளிக்க முடியல. இருந்தாலும் அதுல சமாளிக்கிறேன் பசங்களை வச்சுக்கினேன். பசங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்கல்ல. நான் வீட்டு வேலை தான் செய்யறேன். வீட்டு வேலை செய்யற இடத்துலயே எனக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க, எல்லாமே பாக்குறாங்க கொஞ்சத்துக்கு. அதெல்லாம் கொஞ்சம் லைஃப் அப்படியே ஓடின்னு இருக்காங்க. பரவாயில்ல, கடவுள் இருந்தா ஏசப்பா இருக்காரு, அவர் மட்டும் தான் நான் நம்புறேன். அந்த உலகத்துல வேற யாரும் நம்பல. நான் ரொம்ப மோசம். எல்லாம் சுயநலவாதிங்க தான். யாரும் வந்து எல்லாம் கடாசுனா கூட நான் வந்து விட்டு கொடுக்கல. தம்பியும் தங்கச்சி விட்டு கொடுக்காத, நான் காப்பாத்தினா எல்லாருமே நினைக்கிறேன். ஆமா. நிறுத்துப்பா தம்பி, இடம் வந்துச்சு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இருந்தாலும் நீ அவனை அப்படி பண்ணியிருக்க கூடாது மச்சி. அவன் தான் மச்சி சண்டைக்கு வந்தான், நானும் பண்ணல. நம்ம ரேஞ்சுக்கு அவன் கூட தான் சண்டைக்கு போகலாம் மச்சி. மூக்கில் எதுவும் அடிப்பட்டு வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்று க்யூட்டாக. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே பொழந்துருப்ப அவனை. நீ தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்ட. சரி விட்றா, முதல்ல மூக்கில் இருக்க ரத்தத்தோட. அது அப்புறம் அவன் அவன்கிட்ட என்னை பேசக்கூடாது சொல்லான். என்னது பேசக்கூடாதுன்னு சொன்னானா? ஆமாடா, அதான் கெட்டவதை திட்டேன். அது எப்படி அவன் சொல்ல என்ன? கரெக்டு தான். அது எப்படி அவன் சொல்லலாம்? நான் வேணா நம்ம பசங்கிட்ட சொல்லி 2 தட்டு தட்ட சொல்லவா? அடிக்கலாம் வேணாண்டா, என்னதான் இருந்தாலும் அவளுடைய ஆளு. அவன் ஆள்கிட்ட தான் அடி வாங்கிட்டு வந்திருக்கியா? அழுவுறது தெரியக்கூடாதான் கண்ணில் கண்ணாடி போட்டு வந்திருக்கியா? ப்ரோ சாரி அதான் அப்படியே ஓரமாக நிறுத்திக்கோங்கண்ணா. நான் யோகண்ணா. ப்ரோ ஏதாவது பிரச்சனையா?
சொல்றா. ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்கேன்டா. எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன்டா. டேய் என்ன சுத்தி எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலடா. எல்லாத்துலயும் ஃபெயிலியரா இருக்கேன்டா. என்னை பார்த்தா எனக்கு ஒரு நெகட்டிவிட்டியா ஃபீல் ஆகுதுடா. டேய் லைஃப்ல நான் எப்ப ஹாப்பியா இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லடா. காலேஜ் படிக்கும் போது லைஃப்ல என்னன்னு தெரியாத அளவுக்கு சந்தோஷமா இருந்தேன்டா. ஆனா இப்ப எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன்டா. பிசினஸ்ல ஃபெயில் ஆன, ரிலேஷன்ஷிப்ல ஃபெயில் ஆன, எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன்டா. என்னால என் ஃபேமிலியை ஃபேஸ் பண்ண முடியலடா. என் வீட்டுல நான் பாரமா இருக்கிறதா இதுல எனக்கு புரியல. என் அப்பா அம்மா என்ன தாங்குறாங்கடா. என்னால அவங்கள பார்த்து ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு வார்த்தை சிரிச்ச மாதிரி பேச முடியல. என் தம்பிக்கு என்னடா வயசாகுது, அவன் எனக்கு காசு அனுப்புறான்டா. அவன் என் செலவுக்கு எனக்கு காசு அனுப்பி வைக்கிற அளவுக்கு என் நிலைமை இருக்குடா. அந்த அளவுக்கு எவ்வளவுமா இருக்கடா. செத்துடலாம் போல இருக்கு தெரியுமா ஒரு சில நேரத்துல லைஃபை பார்க்கும் போது. என்னால லைஃபை வாழ கூட முடியலடா. நீ ஆறுதலுக்கு 1000 வார்த்தை சொல்லுவ, எனக்கு ஒண்ணுமே மண்டையில ஏறல. என்னால முடியலடா. டேய் நான் ஒரு நிமிஷத்துல கால் பண்றேன். இருடா. இல்ல நான் வண்டி நிறுத்துறேன். நான் என்னண்ணா என்னப்பா காலாளத்தில் 500 எப்போ சில்லறை இருக்கும்? சில்லறலாம் வேணாண்ணா, நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட பேசக்கூட யாரும் இல்லை. நீ ஃபுல்லாக உங்கள் வண்டியில் தான் இருப்பேன். அட்லீஸ்ட் மற்றவங்க பேசுறதே கேட்டு வரலாம்ல.